அப்போது தேவனுடையது என்பது எது? வேதம் என்ன சொல்லுது? தேவனுடையது என்பதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15, பக்கம் 565, பழைய ஏற்பாடு. சகல யூதா கோத்திரத்தாரே, ஆமென். எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. நல்லா கவனிங்க. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. அது தேவனுடையது. நல்லா கவனிங்க. அப்போ தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் அப்படின்னா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? யுத்தம் உங்களுடையது அல்ல. யுத்தம் யாருடையது? அது தேவனுடையது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் யுத்தம் என்று சொல்லக்கூடிய விஷயம் எதை குறிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல 20ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் ஆமோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆமா, நல்லா கவனிங்க. நமக்கு விரோதமாய், அந்த வசனம் அப்படிதான் சொல்லும். யோசபாத்துக்கு விரோதமாய் வர்றதுக்கு பேர் தான் யுத்தம். அப்ப யுத்தம்னா என்ன? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக, அவனுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, அவனுடைய காரியங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்க, கண்ணீர், கவலை, கடன் பிரச்சனை, வியாதி, இது எல்லாமே வேதம் சொல்லுறது அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வரக்கூடிய யுத்தம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இப்போ யோசபாத்துக்கு விரோதமாக தான் அந்த யுத்தம் வந்தது. ஆனா யோசபாத்துக்கு விரோதமா வந்த யுத்தத்தை ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது உன்னுடைய யுத்தம் அல்ல, இது யாருடைய யுத்தமா மாறுதான்? அது தேவனுடைய யுத்தமாய் மாறுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. இங்க யாரும் தேவனுக்கு விரோதமா எழும்பி வரல, ஆனா வந்தது யோசபாத்துக்கு தான். நல்லா கவனிங்க. ஆனா அந்த யோசபாத் என்ன பண்றா? நீங்க அந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்க வாசித்தீங்கன்னா அந்த பெருங்கூட்டத்தை பார்த்து யோசபாத் பயந்தான். அவனால முடியாது, இந்த கூட்டத்தை பார்த்து ஜெயிக்க முடியாது, இந்த சூழ்நிலை ஜெயிக்க முடியாது, இந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியாது என்பதை நன்றாக அறிந்து கொண்ட யோசபாத் என்ன பண்றான்? எல்லா தேசத்து மக்களையும் கூட்டி அவன் உபவாசம் இருந்து தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிற ஒரு வார்த்தை, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று அவன் ஜெபிக்கிறதை இங்க வேதம் காட்டி கொடுக்கிறது.